1 நாளாகமம் 22:9 இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாக இருப்பான். டிக்ளேர் பண்ணிட்டார் ஆண்டவர். நான் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். அவனை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, விரோதிகள் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களெல்லாம் விலக்கிடுவேன். ஆமென். ஆகையால் அவன் பேர் சாலமன் எனப்படும். அவன் நாட்கள் இஸ்ரவேலின் மேல் சமாதானம் அமைக்க ஆளுவன். அப்படின்னா என்னங்க, நம்ம குடும்பத்தில் எப்போ சமாதானம் வரும்? பாதுகாப்பு இருந்தா, விரோதிகள் வந்து கலகம் பண்ணாமல் இருந்தா, வேண்டாத ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்ம பிள்ளைகளை கெடுக்காமல் இருந்தா, அப்போ வேண்டாத விரோதிகள் நம்மிடம் வராதபடி யார் தடுப்புறது? ஆண்டவர். அதுதான் வேலி அடைக்கிறார். யோபுவின் பிள்ளைகளை சுற்றி, யோபுவின் வீட்டை சுற்றி, யோபுவின் சொத்தை சுற்றி அவர் வேலி. நம்ம காட்ரேஜ் போட்டு காப்பது அல்ல. தேவன் கர்த்தர் நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய வேலைகளையும் நம்ம கொடுத்த உடைமைகளையும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் சுற்றி வேலி அடைக்கணும்னா நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும்.